1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வெளியே எடுத்துட்டு அந்த கிரேவியை அப்படியே நம்ம அது மேலே ஊற்றினாதான் மேலே வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும், அந்த ஃப்ளேவர்ஸும் இன்னும் நல்லா இறங்கும். அதனால் 1 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் நான் இந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கேன். ஆஹா, அழகாக ரெடி ஆயாச்சு. டடா, 5 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம டர்க்கி ரொம்ப அழகாக சூப்பராக தயாராக இருக்குது. வெளியே வந்து அந்த ஸ்கின் இருந்ததுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. வெளியே இருக்கிறதுல கண்டிப்பாக மசாலாலாம் ரொம்ப நல்லா இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே வந்து கொஞ்சம் மசாலா போகாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இவ்வளோ பெரிய இதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உள்ள மசாலா இறங்கியிருக்காது அவ்வளோவா. அதனால உள்ளே இருக்கிறதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொத்து பரோட்டா அப்புறமா வந்து வெங்காயம் போட்டு நல்லா மசாலாலாம் போட்டு வறுத்தா சூப்பராக இருக்கும். அதை வந்து நம்ம ஷவர்மா அதுக்குள்ளெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். அதனால் கொஞ்சத்தை வந்து பக்கத்து வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீழே அதோட ஜூஸ் அப்படியே அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இறங்கியிருக்கும். அந்த உருளைக்கிழங்கு அந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம மற்ற குழம்பு அது பண்ணுறதுக்கும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மேஷ்ட் பொட்டேட்டோ பண்ணி கிரேவி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த உருளைக்கிழங்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. 5 மணி நேரம் அந்த கிரேவிலே வெந்ததுனால அதோட ஃப்ளேவரே ரொம்ப தனியாக இருக்குது, அவ்வளோ நல்லாயிருக்கு. சீரியஸாக நான் வந்து டர்க்கி ரோஸ்ட் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் இவ்வளோ எதிர்பார்க்கல, நம்ம மசாலாலாம் சேர்த்ததுனால இந்த டேஸ்ட் வருதுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பக்கத்து வீட்டிலலாம் தருவாங்களா, அது சாப்பிட்ருக்கேன். ஆனால் அது வந்து கொஞ்சம் பிளெயினாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நமக்கு வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டோம். ஆனால் இதில் வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்ததுனால கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த கிரேவியோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. Yani Atara.